ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி எப்படி QuantsApp பயன்படுத்தி ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஸ்டாக்கை எடுக்கலாம், அதுவும் நல்லபடியாக சூஸ் பண்ணலாம், அதுதான் கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் டேர்ம் சொல்கிறது ரொம்ப பெரிய காலம்லாம் இல்லைங்க. 1 or 2 days, மேபி இன்ட்ராடே இல்லைனா ஒரு டேலேருந்து 1 or 2 daysக்குள்ளே இந்த ட்ரேடு முடிஞ்சிடும். இதுக்கு நமக்கு ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன் 1 or 2% நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கு எப்படி தரமான ஸ்டாக்ஸை ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். யாரெல்லாம் ப்ரோ ப்ளஸ் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஒரே ஒரு குறிப்பு, யாருக்கு இந்த ஒரு QuantsApp சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும், அப்ளிகேஷன் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதில் பிங்க் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நண்பர் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விடுறேன். ஸோ இது நல்லபடியாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், மேன் டு மேன் ஹெல்ப்பு. ஸோ இதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ப்ரைஸில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க முடியும். கூடுதல் QuantsApp யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்டாக்கை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற விதங்கள் என்னென்னா, ட்ரிகர்ஸில் எந்த ஸ்டாக்கு அன்வைண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் எடுக்க போகிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அதே ட்ரிகர்ஸை நம்ம பில்டப்பில் செக் பண்ண போகிறோம். ரீசெண்ட் டேஸில் அதோட பில்டப்போடைய ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது நமக்கு இன்னுமே ஒரு கூடுதல் சப்போர்ட்டு கொடுக்கும். அண்ட் அது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா, ட்ராப்பில் மாட்டி அந்த ஸ்டாக்கு மாட்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ட்ராப் இண்டிகேட்டர் ப்ளஸ் பில்டப் ப்ளஸ் ட்ரிகர் யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். நல்லபடியாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1 லட்ச ரூபா நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கு நம்ம ஒரு 4லேருந்து 5 ஸ்டாக் நம்ம எடுப்போம். இந்த 4லேருந்து 5 ஸ்டாக் எடுக்கிறத நம்ம ஈக்குவலாக நம்ம ஒரு 20,000 நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 2 நாளில் அந்த ஸ்டாக் 1 or 2% போனால் கூட போதும். நம்ம 5 ஸ்டாக் எடுக்கிறோம், கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்டாக் நமக்கு தப்பாக போனாலும் 4 ஸ்டாக்கில் 4% இல்லைனா 4லேருந்து ஒரு 7% வரை நமக்கு வந்து ரிட்டர்ன் ஒரு சாலிடாக கிடைக்கும். இதை நான் லாகின் பண்ணிக்கிட்டோம் QuantsAppல. இந்த QuantsAppல நான் சொல்லியிருந்தேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல்ல ட்ரிகர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நான் எடுக்க போகிறேன். ஸோ ட்ரிகர்ஸ்க்கு போகிறேன். இந்த டேட்டா ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டே டேட்டா. ஸோ இங்கே நான் ட்ரிகர்ஸில் இருக்கேன். என்ன பண்ண போகிறோன்னா, காலை உடச்சி நம்ம ஈக்விட்டியில் வாங்க போகிறோம் 20,000 ரூபாய்க்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கால் டிஃப்ரென்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம கால் டிஃப்ரென்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் இவன் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு தரமான ஒரு பிக்கான ஸ்டாக்கு தான். ஓகேங்களா? ஸோ அந்த க்ரீனில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதே க்ரீனில் இருக்க ஸ்டாக்கு, பர்சன்டேஜில் இருக்க க்ரீனில் இருக்க ஸ்டாக்கு கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த அன்வைண்டிங் நடந்திருக்கணும், பில்டப் ஆகிருக்கக்கூடாது. அவங்க க்ரீனில் எந்த ஸ்ட்ரைக்கில் அதிகப்படியான அன்வைண்டிங் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கோடைய 900 கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 35% வந்து பார்த்திங்கன்னா அன்வைண்டிங் நடந்திருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 900 கால் ஆப்ஷன்லேருந்து கால் ரைட்டர் வந்து நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்றது ஒரு அர்த்தம். அதனால் இந்த ஸ்டாக்கு 900 கடந்து 911 வந்திருக்கு. இன்னும் இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு உதாரணமாக இதோடைய நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கலாம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எஸ், இது சேஞ்ச் இன் ஓஏ. இங்கே நீங்கள் பார்க்குறது, இங்கே பார்த்தீங்கன்னா 900 பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 கோடி 1.5 கோடி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்கு. ஸோ இதோடைய விளைவு தான் இந்த ஸ்டாக்கு 10 ரூபா வந்து எக்ஸஸாக ஏறி இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது டோட்டல் ஓஏ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸை கடந்து வந்திருக்கு ஆஸ் பர் ஓஏன்னு சொல்லும்போது. இன்னும் இந்த ஸ்டாக்கு ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சிஸ் பேங்க் நம்ம எடுத்தாச்சு. 35% வந்து பார்த்திங்கன்னா ஓஏ அன்வைண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது க்ரீனில் நமக்கு கால் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ரெண்டாவதாக வந்து நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் எடுக்கலாம். இதே இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நமக்கு 0.989% வந்து பார்த்திங்கன்னா கால் டிஃப்ரென்ஸ். அதாவது இந்த 1200 ரூபாய்க்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் தான், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. 10 ரூபா ஏறி இருக்கனால இங்கே 0.89% ஏறி இருக்குது. இதுலையுமே அன்வைண்ட் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 23% நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி ஹேவல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 1300 கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 38% நல்லாவே வந்து இறங்கியிருக்கு. இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன்னா நான் இந்த 3 ஸ்டாக்லையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? லைக் வந்து நான் 20,000லேருந்து 30,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னா ஆக்சிஸ் பேங்கை தேர்ந்தெடுத்துக்கிறேன், இண்டஸ்இண்ட் பேங்க் தேர்ந்தெடுத்துக்கிறேன், அண்ட் ஹேவல்ஸை தேர்ந்தெடுத்துக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அன்வைண்ட் இல்லை, அதெல்லாம் நான் எடுக்கல. ஓகேங்களா? 9% 8% இதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஏசிசி எடுக்கலாம், பட் ஏசிசி அதானி குரூப்னால நான் அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வேண்டாம் அந்த குரூப்பு. அதனால் நம்ம இந்த 3 ஸ்டாக்கை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த 3 நம்ம ட்ரிகர்ஸில் பார்த்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்தராக எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டப்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் நம்ம போயிட்டு பார்த்துக்கலாம்.
எஸ் பில்டப் போயாச்சு. அதில் நம்ம ஃபியூச்சர் ஓஏ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் கிளிக் பண்ணியிருந்தோம். ஆக்சிஸ் பேங்க் லாஸ்ட்டாக ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங்கு மிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஷார்ட் கவர் 883லேருந்து 911 40 ரூபா வந்து ஷார்ட் கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபர்தராக நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த ஷார்ட் கவர் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது ஒரு லாங் பில்டப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷார்ட்டுக்கு அப்புறம் 5% இறங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1080லேருந்து இந்த ஸ்டாக் 1210 ரொம்ப பெரிய ஒரு ரேலின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ட் ஆயிருக்கு. இதை ஃபாலோ பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸும் எடுக்கிறேன். ஹேவல்ஸும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக தான் தெரிஞ்சிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒரு ஷார்ட்லாம் கிடையாது இந்த ஸ்டாக்கில். ஓகேங்களா? ஸோ ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இது ஆப்ஷனில் எடுக்கிறது பதிலாக நம்ம ஒரு ஈக்விட்டியில் எடுத்தோன்னா ஒரு 1 or 2% வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம பில்டப் வைஸ்லையும் பார்த்தாச்சு. எந்த ஒரு பெருசாக பேடாக எதுவுமே தெரியல. அதெல்லாம் நான் ட்ராப் இண்டிகேட்டர் போகிறேன். இந்த 3 ஸ்டாக்கும் ட்ராப் இண்டிகேட்டரில் கால் ட்ராப் ஆகியிருந்தால் கண்ணை மூடிட்டு நான் இந்த ஸ்டாக் எடுக்க போகிறேன். வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சர்ச்சில் ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் போடுறேன். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா எஸ் கால் ட்ராப் ஆயிருக்கு. என்னைக்கு ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஆயிருக்குங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சிக்னலில் ஏன் இந்த கான்செப்டை பற்றி நான் இவ்வளோ பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம இன்றைக்கி தான் பார்க்குறோம் நாளைக்கு ட்ரேட் எடுக்க. பட் அவன் 9ஆம் தேதியே கொடுத்துட்டான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கை 890க்கு எடுத்துக்குங்கன்ட்டு. இப்போ அந்த ஸ்டாக்கு 912 வந்திருக்கு. 2.5% மேலே வந்திருக்குங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ண 2.5% சொல்லலாம் ஆக்சிஸ் பேங்க்கில். ஓகே ஆக்சிஸ் பேங்க் தான் மாட்டிருக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் மாட்டலை, நம்ம போய் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே மாட்டிருக்குங்க. அதே 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கால் ட்ராப் ஆயிருக்கு. எங்கே ஆயிருக்கு? அவன் சிக்னல் கொடுத்தது 1145 ஆயிருக்கு. பட் வி மிஸ்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு 1210 கிட்டத்தட்ட 5.3% ஏறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் எடுக்கலாமா வேணாமானே இப்போ எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்லி 6% ஏறி இருக்குது. பட் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான கேஷ் அலோகேஷனை நான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கூட நம்ம இந்த ஸ்டாக்கை எடுத்துக்கலாம். ஹேவல்ஸ் அட்லீஸ்ட் ஹேவல்ஸாவது மாட்டிருக்கு. ஹேவல்ஸும் மாட்டிருக்குங்க. ஹேவல்ஸும் வந்து 11ஆம் தேதி மாட்டிருக்கு. ரீசெண்ட் டேஸாக தான் மாட்டிருக்கு. 1287 வாங்க சொல்லியிருக்கான். இப்போ 1311 கிட்டத்தட்ட ஒரு 1.25% மேலே 2% கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்குமே வந்து நமக்கு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து இந்த 3 முறையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மண்டே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஹேவல்ஸ் இந்த 3 ஸ்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எனக்கு கொஞ்சம் கீழே இறங்கி கிடச்சதுன்னா நான் எடுக்க போகிறேன். ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நேரம் போதும். இந்த ஒரு ஸ்டாக்கை 2 நாள் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். எனக்கு 2% வந்து தான் போதும். ஓகேங்களா? ஸோ 3 கவுண்டரில் 2% சொல்லும்போது 6% எனக்கு கேமு. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் 2% இறங்குச்சுன்னா நான் அந்த இடம் ஸ்டாப் லாஸ் போட்டு வரப்போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ப்ராஃபிட்டை எண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸையும் வச்சு தான் நம்ம ட்ரேடை எடுக்கணும். ஸோ அதை தான் நானுமே பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன். ட்ரிகர்ஸு ப்ளஸ் பில்டப்பு ப்ளஸ் ட்ராப் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி. ஸோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு ப்ரோ ப்ளஸ் எடுத்துருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து கம்யூனிட்டி டேப்பில் யூடியூப்பில் நம்ம போடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம போடலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை ரிவ்யூ பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஸோ பார்க்குறேன். நான் முடிஞ்சால் நான் கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.